தனகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். எப்பவும் போல் சாப்பாடு வச்சு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. ரசத்துக்கு புளியும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஒரு 3 தக்காளி பழத்தையும் சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்குறேனுங்க. இன்றைக்கி என்ன சமையல்னா பருப்பும் சொரக்காயும் பருப்பு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒன்றா போட்டு எப்படி கடையலாங்கிறது தான் பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சொரக்காய் ஒரு 1/2 சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேனுங்க. புளிப்புக்கு இந்த புளிப்பு சுவைக்கு இதுதான், வேறு எதுவும் நம்ம போட போகிறதில்ல. அதனால் தக்காளி பழத்தை ஒரு 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேனுங்க. இது கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் இருந்தது, அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையெல்லாம் ஒன்றா போட்டு எப்படி கடையலான்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஈஸியான வேலைங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். இதெல்லாம் ஒன்றா போட்டுருங்க. போட்டுட்டு கத்திரிக்காயும் உள்ளே போட்டு விட்ருவோம். காய் தனியாக சாம்பாரை வச்சா காயெல்லாம் தனியாக பொறுக்கி எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஒன்றா போட்டு கடைஞ்சிட்டோம்னா எல்லாமே உள்ளே போயிருங்க, எல்லாம் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. பாருங்க, எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. கருகாப்பில் ஒரு இனுக்கு மல்லித்தலை கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய போட்டுக்கணுங்க, அப்போ தான் மனம் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி இருந்தால் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க, ஒரு 4 விசில் வரட்டும். எல்லாமே போட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி ஒரு விசில் விட்டுறலாங்க, ஒரு 3 to 4 விசில் விட்டுறலாங்க. பாருங்கள், விசில் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே நம்ம ரசம் தாளிச்சு விட்டு ரசத்தை வச்சு விட்ருவோம். அது விசில் போனதுக்கப்புறம் திறந்து கரைஞ்சிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி, 3/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, ஒரு வரமிளகா, கொஞ்சோண்டு கருகாப்பில் தலை, இதை போட்டு நல்லா இடிச்சிட்டு பூண்டு ஒரு 5-6 பல்லு, ஒரு சின்ன வெங்காயம் போட்டு இடிச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்துடலாம். விசில் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் இருத்து வச்சுருவோம். சின்ன வெங்காயம் ஒரு 3 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வரமிளகா, கருகாப்பிலுங்க, கொஞ்சம் வடைச்சட்டி வச்சுங்க. தேங்காய் தான் ஊற்றணும். தேங்காய் ஊற்றி தாளிக்கிற உளுந்தம்பருப்பு, கடுகு 4, வெந்தயம், சீரகம் ஒரு 5-6ங்க, குருமிளகு 2 போட்டிருக்கோம். இது நல்லா பொரிஞ்சோடனே வரமிளகா இதெல்லாம் போட்டுக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வணங்கணுங்க. அதுக்குள்ளே தண்ணியை நம்ம இருத்துட்டு அதுக்கு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தாளிச்சது அதில் கொட்டிக்கலாங்க. நல்லா மணம் வரணுங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா வாசம் வரட்டுங்க. பெருங்காயத்தூள் போட்டதும் புரிஞ்சது. இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இதை எடுத்து அதில் கொட்டி கடைஞ்சிடலாங்க. இதெல்லாம் கொட்டியாச்சு. இப்போ மத்தும் வச்சாச்சு. நல்லா கடைஞ்சிட்டு வந்துடலாம். இப்படி குக்கர்லேயே கடைய முடியும்னா கடைஞ்சிக்கோங்க, இல்லைன்னா ஒரு சட்டியில் ஊற்றி நல்லா கடைஞ்சிக்கோங்க. சும்மா மத்தை போட்டு லைட்டாக 2 திருப்பினோடனே நல்லா கடைஞ்சி வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பில் வச்சு ஒரு கொதி மட்டும் வரட்டுங்க. கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வந்ததுன்னா அருமையான கடையல் ரெடிங்க. இது சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம புளியெல்லாம் எதுவும் போடலை, டக்குன்னு செய்கிற ஒரு ரெசிபிங்க. பருப்புக்கு தாளிச்சு அதே வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனு, கடுகு, வரமிளகா 1, கருகாப்பில் போட்டிருக்குறேங்க. இப்போ நுணுக்கி வச்சதையெல்லாம் போட்டலாம். இது கொதிச்சிருச்சா ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா வணக்கி விடணும். ஒரு வணக்கி விட்டுட்டு இப்போ ரசம் கரைச்சி வச்சதை ஊற்றிடலாம் உள்ள. இதை நல்லா வணக்கி விட்டு கரைச்ச தக்காளியும் புளியும் உள்ளே ஊற்றியாச்சு. மல்லித்தலை போட்டு உப்பு போட்டாச்சுங்க. இதுக்கு ஒரு கொதி அருமையான ரசம் ரெடிங்க. வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் பார்த்துடலாம். எப்பவும் போல் வெள்ளை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பருப்பும் கத்திரிக்காய் சொரக்காய் எல்லாம் போட்டு ஒன்றா கடைஞ்சது அருமையான ரசம். இதுதான் நம்ம தயிர் உர போட்டு வச்சாச்சுங்க. இதுதான் நம்ம வீட்டு சமையல். நாளைக்கு இன்னொரு சமையலை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.